எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, Zomato ஊழியர் வந்துட்டு தங்கிட்ட அவமானமாக பேசினாரு, அசிங்கமாக பேசினாருன்னு ஒரு பெண் வந்துட்டு அந்த Zomato ஊழியரை தன்னுடைய வீட்டுக்கு கீழே நிற்க வச்சு அவங்க வீட்டு பால்கனிலேருந்து பேசின விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பொண்ணு பேசின விஷயத்த அந்த பெண் பேசின விஷயத்த வந்துட்டு கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கவே முடியாது. ஒருவேளை இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அதை அன்மியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக இந்த வீடியோவே தூக்கிடுவாங்க. அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ பச்சை அந்த Zomato ஊழியரை பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அந்த Zomato ஊழியர் அதுக்கு வந்துட்டு ஒன்றும் பெருசாலாம் எந்த வார்த்தையும் விட்டா மாதிரிலாம் தெரியல. அவர் ரொம்ப நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காரு. இவங்க தான் அவ்வளோ பச்சையாக பேசுகிறாங்க. இதில் இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு இவங்களே அந்த வீடியோ வெளியே விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களே வந்துட்டு காவல்துறைக்கும் கால் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுக்கு தான் பயங்கர பிரச்சனையாக இருக்குது. ஆல்ரெடி அந்த வீடியோ கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் சொன்னாங்க, இந்த வீடியோ வெளியிட்டிங்கன்னா நீங்கள் தான் மாட்டுவீங்கன்ட்டு. ஒரு எக்ஸாக்டாக அதான் நடந்துச்சு. செம்மையாக வந்துட்டு சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டாங்க சமூக வலைதளத்தில். அந்த வீடியோ வெளியிட்டதும் அவங்க தான், அந்த வீடியோவில் பேசினதும் அவங்க தான். அவ்வளோ அசிங்கமாக அவமானமாக பேசிட்டு எப்படி வந்துட்டு இந்த Zomato ஊழியர் மேலே தான் தப்புன்னு சொல்கிறாங்கன்றது சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே அந்த பெண் அப்புறம் அவருடைய கணவரை அசிங்கமாக பச்சையாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த Zomato ஊழியர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்ட இடம் தெரியுமா? நடு ரோடு. ஏன் மன்னிப்பு கேட்குறவங்க வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்கலாம்ல. அவ்வளோ அசிங்கமாக அந்த பையனை பேசியிருக்கீங்க. ஒரு Zomatoவில் ஒர்க் பண்ணால் அப்படின்னா அவ்வளோ கேவலமா? அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு நடு தெருவில் கூப்பிட்டு வச்சு, அது ரோடுங்க ஆக்சுவலாக, அந்த ரோட்டில் உட்கார வச்சு நான் வந்துட்டு கிஷோர் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, இதுக்கப்புறம் இந்த வீடியோ பரப்பாதீங்க, அவங்க அம்மா அவனை அசிங்கமாக பேசுறதுக்கெலாம் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நடு ரோட்டில் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு. இது என்ன கருமாந்திர மன்னிப்புனே தெரில. வீட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கலாமே. அதுக்கு உங்களுக்கு வகு கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த மன்னிப்பு கேட்குற வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கிஷோர் வந்துட்டு முழுசாக உங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் அங்கே போய் நின்ன மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அவருடைய ஆஃபீஸில் வந்துட்டு அவருக்கு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. ஒரு கட்டாயத்தின் பேரில் போய்ட்டு அவங்க நின்றுருக்காரு. இவங்க பேசுனது கூட அவங்க எந்த ஒரு வார்த்தையுமே பேசவே இல்லை, சிரிக்கவும் இல்லை. ஸோ இந்த மன்னிப்பு வீடியோ வெளியிட்டு இந்த வீடியோலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவும் தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு Zomato ஊழியர்கள் தவறு இழைத்திருந்தார்கள்னா நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு Zomatoலே ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ இல்லைனா வீடியோ எடுத்து நீங்கள் காவல்துறை கொடுக்கலாம். அதுக்குன்ட்டு இவ்வளோ அவமானமாக இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற உரிமை உங்கள் யாருக்குமே கிடையாது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக மக்கள் சில பேருக்கு வந்துட்டு சொல்லிக்க விரும்புறதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.